ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லோக்கிஸ் டைம் சேனல். இந்த டைமில் நம்ம பார்க்க போகிற கார் எம்ஜி ஹெக்டர். ஆமாங்க, எம்ஜி ஹெக்டர் காரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு ஃபியூச்சர் பேக்டான எஸ்யூவி. நீங்கள் ஒரு போல்டான டிசைனில் செம ஸ்பேஷியஸாக உங்களுக்கு ஒரு கார், அப்புறம் டெக் லோடடாக நீங்கள் டெக் ரொம்ப பிடிக்கும்னா இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ செம ஒரு ப்ரீமியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய கார் தான் இந்த எம்ஜி ஹெக்டர். உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு எஸ்யூவியாக செம ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இந்த காரோடைய ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு மாடர்னாக இருக்க ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும், நிறைய கம்ஃபர்ட்டான ஃபியூச்சர்ஸோட. அப்புறம் இந்த காரில் பார்த்திங்கன்னா சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா சாலிடாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். இந்த காரோடைய விலைன்னு பார்க்குறப்ப எக்ஸ்ஷோரூம் 15 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டாப் மாடல் 21 lakhs எக்ஸ்ஷோரூம் உங்களுக்கு கிடைக்கும். வேரியண்ட்டு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். மெயினே இந்த கார் ஹிட் ஆனதுக்கு காரணமே இதோட ஃபியூச்சர்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு நிறைய ஒரு வேல்யூபிளான நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த கார் ரொம்ப ஃபேமஸ். இப்போ பாருங்கள், அந்த லைட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே எல்இடி செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இந்த காரோட கம்ஃபர்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது இந்த காரில். நீங்கள் ரொம்ப ஹைவேஸ்லலாம் ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தால் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான டிரைவிங்க்கு க்ரூஸ் கண்ட்ரோல். அப்புறம் பவர்டு டெயில்கேட் இருக்குது. பேக் டெயில்கேட் பவர்டு. லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகிறப்ப ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் திறக்க தேவையில்லை. பவர் டெயில்கேட்டுன்றதுனால ஈஸியாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது. மழை ஆட்டோமேட்டிக்காக வைப்பர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிரும். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் பாருங்கள். இந்த கப் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய லைட்லாம் பாருங்கள் எவ்வளோ அப்படியே சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா பகல்லே இப்படி இருக்குன்னா உங்களுக்கு நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு இருக்கப்போ ஒரு செம ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஆம்பியன்ட் லைட்டிங் பயங்கர ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். அந்த பர்பிளில் எவ்வளோ சூப்பராக. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. நைட்டில் ஆன் ஆயிரும், அப்புறம் மார்னிங் ஆனால் ஆஃப் ஆயிரும். அண்ட் டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் ஒரு டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கவங்க இன்னொரு டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். ஸ்பீக்கர் இன்ஃபினிட்டியில் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் பாஸோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா காருக்கும் தனித்தனியாக அவங்களோட மியூசிக் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோவே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இந்த காருக்கும் போஸ்ட் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 சீட்டர் பூட் ஸ்பேஸ். பார்த்தீங்களா எவ்வளோ ஹியூஜாக இருக்குன்ட்டு. அப்படியே பக்கத்தில் 7 சீட்டர் இருக்குது, அதையும் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். பேக் சீட் எப்படி இருக்குன்னு உட்காந்து பார்க்கலாம். இந்த வண்டியோட டயர்ஸ் 18 inch அலாய்ஸ். ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் சீட்டில் உட்காந்துருக்கேன். பயங்கர ரெக்லைண்டாக சூப்பராக இருக்குது. கம்ஃபர்ட், சீட் குவாலிட்டியும் சரி, அண்டர் தை சப்போர்ட் சூப்பர். நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காரத்துக்கு சூப்பரான சீட் இது. அழகாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்துக்கலாம். நல்லா 3 பேர் தாராளமாக உட்காரலாம். இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர். லைட் இருக்குது, ரீடிங் லைட்டு இங்கே ஒன்று அங்கே ஒன்று. அப்புறம் பயங்கர பெரிய சன்ரூஃப். பாருங்க எவ்வளோ பெரிய டச் ஸ்க்ரீனுன்ட்டு. மேசிவ், வாவ். கை வைக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இடம். நல்லா வலுவலுன்னு இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கு ப்ரீமியமாக இருக்குது உள்ள உட்காந்துட்ருக்கப்ப. இப்போ ஃப்ரண்ட் சீட்ஸில் உட்காந்து பார்க்கலாம். இறங்குறதெல்லாம் ஈஸியாக இறங்கலாம். நல்லா ஓப்பன் ஆகுது டோர். உள்ளே ஏறி இறங்குறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. Be happy for every moment. Wow. எவ்வளோ பெரிய டச்சுங்க. அடடா, ஃபோன் மாதிரி அப்படி இறங்கிருச்சு.
ஓகே, ஹோம் யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரில, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. ஓகே, கியர் பாக்ஸ். வாவ், பயங்கர ஸ்லீக்காக இருக்குது. இந்த காரில் வந்து இன்பில்ட்டாக உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் இருக்குது. ரியல் டைம் டிராஃபிக் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேப்ஸ் டச்சு பயங்கர ரெஸ்பான்சிவாக இருக்குது. அப்புறம் ஏஐ பவர்டு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலிமா நேவிகேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், மீடியாவை கண்ட்ரோல் பண்ணலாம், அப்புறம் வெஹிக்கிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கும். ஓவர் த ஏர் ஓடிஏ ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. எப்பயுமே இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டில் உங்களுக்கு வச்சுக்கோம். இந்த டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்தோம்னா 12.3 இன்ச் 12.3 இன்ச் நீங்கள் வந்து அப்படியே ஒரு டேப்லெட்டை வந்து அப்படியே வச்சுருக்க மாதிரி. டேப்லெட் கூட சின்னதாக தான் இருக்கும் உங்களுக்கு டேபு. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். உங்கள் கிட்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. Today's weather is hazy sunshine, 25.6 degrees in Ella. உள்ளே ஏறுறப்ப இந்த வெல்கம் ஃபியூச்சர், அப்போ இந்த லேடி பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸ்டியரிங்கில் வால்யூம் அப் டவுன், மியூசிக் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ், அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல்து. சாரி, இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த பக்கம் இருக்குது. இதில் வால்யூம் மியூசிக் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இந்த பக்கம். வாய்ஸ் கண்ட்ரோலு, கால் அட்டன் கேன்சல் பண்ணுறது. இல்லை பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்லை. ஸ்டேரிங் எல்லாம் நல்லா சூப்பராக லெதர் ராப்பில் இருக்குது. எம்ஜி பே, எம்ஜி பார்க், ஜியோ 7 அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, சீம்லெஸ் கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப. The battery is low. ஓகே, இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸு, அப்புறம் இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங், கப் ஹோல்டரு, பார்க்கிங். எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல்ஸில் மட்டும் தான் கிடைக்கும். ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறது, சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் வாய்ஸ் கமாண்ட்லேயே நம்ம பண்ணலாம். சீட்லாம் நல்லா பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மேஸுவாக பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து அழகாக வந்து நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மோஸ்ட்லி நிறைய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே எழுந்து நிற்கிறதெல்லாம் செய்வாங்க. சேஃப்டி இல்லை தான், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கார் ஐடியில் இருக்கிறப்ப நீங்கள் நேச்சரை என்ஜாய் பண்ணுறப்ப வந்து ஈஸியாக வந்து மேலே ஏறி நிற்கிறதுக்கெல்லாம் இந்த சன்ரூஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த காரில் இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்துடலாம். 6 ஏர் பேக் இருக்குது, ஃப்ரண்ட்டு, சைடு, அப்புறம் கர்டன் ஏர் பேக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். 4 டோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 வாட்டர் பாட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டியரிங் கீழே ஒரு சின்னதாக ஒரு கபி ஹோல் இருக்குது. மொத்தம் 4 டோர்லேயும் வந்து பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ சேஃப்டியை பார்த்துடலாம். சேஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ், ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 சீட்டர், நல்லா அந்த ப்ரீமியமாக இருக்குது பார்த்தீங்கன்னா டேன் கலரில். ஒயிட்டும் சூப்பராக இருக்குது. இது அட் த சேம் டைம் கண்ணை பறிக்கிற மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அண்ட் சேஃப்டியில் ஃப்ரண்ட்லேயும் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது, ரியர்லேயும் பார்க்கிங் சென்சார் இருக்குது, டிபிஎம்எஸ் இருக்குது. 4 வீல் எவ்வளோ காத்திருக்குன்னு டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா தை சப்போர்ட் சூப்பராக இருக்கும், நல்லா பெரிய சீட்டுன்றதுனால. நெக்ஸ்ட் ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், அப்புறம் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் நண்பா. இப்போ அப்படியே இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வந்து பார்த்துட்டே இருங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், பவர் ட்ரெயின், இந்த வண்டியுடைய ஹார்ட் ஆஃப் த திங் இன்ஜினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஆப்ஷன் இருக்குது, டீசல் இருக்குது. டீசல் இருக்கிறது ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். டீசல் இந்த வண்டியில் சூப்பராக இருக்கும். 2000 சிசி டீசல் இன்ஜின், 2 லிட்டர், அப்புறம் 1.5 லிட்டரில் பெட்ரோல் டர்போவோடு சேர்ந்து 143 PS ஆஃப் பவர் பெட்ரோல் இன்ஜின், 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க், 250 நியூட்டன் மீட்டர். டீசல் வந்து பார்த்தோன்னா 170 PS ஆஃப் பவர், அப்புறம் 350 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல், அப்புறம் சிவிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு சிவிடி சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இதுவே நீங்கள் பர்ஃபார்மன்ஸாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு என்தூசியாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணுறதுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் இருக்குது 6 ஸ்பீடில். அப்புறம் டீசலில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும்.
டீசலில் ஒரு சூப்பரான மைலேஜ் இருக்கும். உங்களுக்கு பெட்ரோலில் வந்து மைலேஜ் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி பெட்ரோலில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் எஃபிஷியன்சியை நல்லா வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இந்த மைல்டு ஹைப்ரிட்டில் பவர் போய் உங்களுக்கு மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பட் எனிவே சூப்பராக மைலேஜ் கொடுக்கக்கூடியது டீசல் தான். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் மோட்ஸ் இருக்குது, ஈகோ, ஸ்போர்ட், அப்புறம் வந்து நார்மல். ஸோ இப்போ நீங்கள் பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்துருப்பீங்க. 7 சீட்ஸ் இருக்கிறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குது. பேக் சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷூர் அண்ட் ஷூர் குழந்தைங்களுக்காக மட்டுமே. உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும்னா அந்த சீட்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜஸ் வந்து இன்னும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த சீட்ஸ் எல்லாமே ஃப்ளாட் பெட்டடாக வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும். ஸோ உள்ளே வந்து ஒரு பெட்டு போட்டு அழகாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப பின்னாடி ஒரு 2 பேர் தூங்கிட்டே போகலாம் இந்த காரில். அது வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த காரில். ஏன்னா இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர் சஸ்பென்ஷன். இந்த வண்டியோட டிரைவிங் வீடியோவும் இருக்குது. ஸோ இதிலே போட்டால் ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். டிரைவிங் வீடியோ, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் வந்து கவர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 5 சீட்டருடைய லக்கேஜ் பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஹியூமங்கஸ் பயங்கரமான ஒரு பூட் ஸ்பேஸ். உங்களுக்கு எவ்வளோ பூட் ஸ்பேஸ் இருக்குன்னா 587 லிட்டர்ஸ். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் செக்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டிகள்லாம் இல்லை. ஸோ நீங்கள் லக்கேஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குது. பார்த்தீங்களா, அப்படியே ஒரு பட்டன் டச் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றத பார்த்தோன்னா 1.5 லிட்டர் டெர்போ இன்ஜினில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 14 to 15 கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு மேனுவல் நான் சொல்லிட்டு இருக்கிறது. சிவிடியில் வந்து பார்த்தோன்னா 13 to 14 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு. இதே டீசல்லாம் போனோன்னா ஒரு 17 to 19 கிலோமீட்டர் உங்களுக்கு நீங்கள் சாலிடாக வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப அச்சீவ் பண்ணலாம். மைல்டு ஹைப்ரிட் பெட்ரோலில் வந்து பார்த்தோன்னா 1.5 லிட்டர் டெர்போ பெட்ரோல் ஹைப்ரிட் சிஸ்டமோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15 to 16 கிலோமீட்டர் பர் லிட்டர் ரியல் வேர்ல்டு டிரைவிங்கில். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8, 9 அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான மைலேஜ் வந்து நீங்கள் அட்டைன் பண்ணலாம். இந்த வண்டியோட கிராஷ் ரேட்டிங் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அஃபிஷியலாக எனக்கு வந்து எதுலேயும் கிடைக்கல. இந்த வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷனுக்கு சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த காரோடைய ட்ரைவ் வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீலிங்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் நண்பா.